மீனாவ முத்து வீட்டுக்கு வான்னு சொல்லாம, "நீ அவ வீடு தானே, அவ எப்பனாலும் வரலாம், போகலாம். சண்டைன்னா உடனே போயிருவாளா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மீனா வந்துட்டு மனசு மாறி இப்ப என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே விஜயா இருந்துட்டு, "என்னடி 1 வாரமா உங்க அம்மா வீட்ல டேரா போட்டா போல இருக்குது. நல்லா ஊர் சுத்திட்டு இருந்திருக்க போல இருக்கு. இப்ப எதுக்குடி இங்க வார? அதான் அவன் வெளியில போன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு வார?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்நேரம் ரோகிணி வெளியில வந்துடுறாங்க. ஐயய்யோ! இந்த மீனா தான் வந்துட்டாளே! இனிமே அவளாவது சமைச்சுட்டு இருப்பா. இந்த ஆன்டி வேற அவள விரட்டி விட்டாங்க அப்படின்னா, நம்மள சமைக்க சொல்லி இது பண்ணுவாங்களே, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்ட்டா ரோகிணி வந்துடுறாங்க. இது ஸ்ருதி வந்துடுறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, "வாங்க மீனா, என்னாச்சு? வெளியிலே நிக்கிறீங்க. வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, "இந்தா வந்துருச்சு பணக்கார பைத்தியம். நம்ம என்ன சொன்னாலும் நம்மள மதிக்கவே மதிக்காது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதான் புருஷனே வீட்ட விட்டு வெளியில விரட்டிட்டான்ல, பிறகு எதுக்கு இவ உள்ள வாரா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு, "இது அவங்க வர்றதும் வராததும் அவங்களோட விருப்பம். நீங்க அவங்கள வெளியில போன்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கலாம். அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, கூடிக்குவாங்க. அதுக்காக ஏன் வாரேன், ஏன் போறேன்லாம் நீங்க கேட்கக்கூடாது ஆண்டி. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இவகிட்ட பேசவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அமைதியா இருந்துடுறாங்க. "வந்ததா வந்த, போய் காஃபி போட்டு குடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு, "எப்பா இனிமேலாவது நல்ல சோறு திங்கலாம். இவ வந்து வீட்ட விட்டு வெளியில போனா நமக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா சோறு பொங்கி போட கூட ஆள் இல்ல. வீட்டு வேலைக்காரியாவது இவ இருந்துட்டு போட்டோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு மீனாவ கூப்பிட்டு, "முத்து உங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல. ஆனா அவரு சொல்லாம சொன்னாரு. எனக்கு அவர புரிஞ்சுக்க தெரியும். இப்ப பாருங்க, நான் அவருக்காக சமைச்சு வைக்கிறேன். இத சாப்பிட்ட உடனே நான் வந்திருக்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவாரு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசி சமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாரியே முத்துவும் வந்துடுறாரு. அந்த சாப்பாட பார்த்த உடனே மீனா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாரு. இதத்தான் நம்ம ப்ரோமோலயும் பார்த்திருப்போம். ஒரு வழியா மீனா வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இனிமே வந்து விஜயோட ஆட்டத்துக்கு வந்து ஈடு குடுக்காம கரெக்ட்டா நம்ம மீனா வந்து போல்டா பேசினா சூப்பரா இருக்கும். சரி தொடர்ந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு.